பெற்றதாயையும் எனை பேணி வளர்த்தையும் மண்ணையும் கற்றனர் தமிழையும் இரு கரங்கூப்பி வணங்கியும் உடுமலையார் ஓர் நாளில் கடுமலையில் உமை பார்த்து பெயரில் நெடிலெது குறிலது என வினவ உடனது பதில் தந்த பாவேந்தரவே சிவநேசன் அவர்களை இங்கிருந்தே வணங்கியும் உடுமலைதாசன் கவி நாம் ஆரிமுத்து அலைபேசி அரங்கத்தில் அஷ்டகாவணியாம் நாதன் ரகுநாதன் அவர்கள் நடத்துகின்ற கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கொடுத்த தலைப்பு இலவசம். இந்த இலவச தலைப்பிலே வாசிக்க தயாராகிறேன். இலைவசம் இருந்ததை, இலைவசத்தில் இருந்ததை சூரியன் எடுத்துக்கொண்டார். இலைவசத்தில் இருந்ததை சூரியன் எடுத்துக்கொண்டார். ஏன்? காலுக்கு செருப்பு, பின் பல்பொடி, மேலும் சீருடை, மதிய உணவு, காலை சிற்றுண்டி கொடுத்து மகிழ்கிறார். மாணவ மாணவியருக்கு ரூபாய் 1000, மகளிருக்கு மாதம் 1000 வழங்குவதோடு இலவச பேருந்துகள் நடைமுறையில் இலவச அரிசிகள் தொடர்ந்து வழங்குகிறார். வர்த்தகத் துறையிலோ வள்ளல்கள் 2 சேலைக்கு 1 சேலை இலவசம். ஹார்லிக்ஸ் வாங்கினால் ஒரு சில்வர் டம்ளர் இலவசம். மருந்து கடைகளோ நோயாளிகளுக்கு 30% இலவசம் வழங்குவதோடு வீடு தேடி மருத்துவம் இலவசம். கோயில்களில் அன்றாடம் மதிய உணவுகள் இலவசம். கோபுர தரிசனம் செய்து முடித்ததும் கையில் பாக்குமட்டை தட்டில் பளபளப்பாக சோறு இலவசம். பார்க்க போனால் பாரதம் முழுவதும் நடைமுறையில் பரவிவிட்டது. இதை எதிர்த்து கேட்கின்ற தலைவர்கள் வீட்டு திண்ணை மட்டும் இலவசம் நிச்சயம் உண்டு. வாழ்க வளத்துடன் நல்லாட்சி நடக்கட்டும். நன்றி.